நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இந்த நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்களவா, அவரை துதிக்கலாமா? எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உன்னாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கரங்கள் எல்லாம் தந்ததே, எட்டாததை என் கையில் எடுத்து தந்தே இயேசுவே, எட்டாததை என் கையில் எடுத்து தந்தே இயேசுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே, உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு, இன்னும் துதிப்பே நன்றியோடு. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 58வது அதிகாரம் 61வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், சீயோன் நெடுங்காலம் பாழாய் கிடந்ததை கட்டி இடிந்து கிடந்த பாழான பட்டங்களை புதிதாய் கட்டுவார்கள். கர்த்தர் உங்களை குறித்து தான், சீயோன் ஆகிய நம் ஒவ்வொருவரை குறித்து தான் சொல்கிறார். என் ஜனமாகிய சீயோன் பாழான பட்டணங்களை புதுசா கட்டுவாங்க. யார் யாரெல்லாம் புதுசா ஏதாவது நடக்காதா, இந்த காரியத்துல ஒரு புது காரியம், ஒரு அற்புதம் அதிசயம் நடக்காதான்னு காத்துட்டு இருக்கீங்களா? உங்கள்கிட்ட தான் கர்த்தர் சொல்லுறார், நான் புதுசா கட்டுவாய், நீ புதிதாய் கட்டுவாய், பாழானதை புதுசாய் கட்டுவாய்ன்னு சொல்லுறார். விசுவாசித்து வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வார்த்தை நீங்க எதற்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்களோ அதை புதிதாய் தருவேன் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கொடி நன்றியப்பா. நாளையும் காலை முதல் இம்மட்டுமா இம்முடைய தயவுள்ள உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றி 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 அப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் தெரியுமாப்பா. ஆண்டவரே, பற்பல காரியங்களுக்காக உடத்தில் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் புதிசாய் பாழானதை புதிதாய் கட்டுவார்கள் என்று சொன்னீங்களேப்பா. உடைய பிள்ளைகள் புதிதாய் கட்டட்டும் ஐயா. என்னென்ன வாழ்க்கையில புதுசாய் கட்டுப்பட வேண்டுமோ அவைகளை புதிதாய் கட்டுவீராக தகப்பனே. உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோமாப்பா. இரவுகளை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.